வீட்டு ஓனர் இருக்காரா? இருக்காரு. நீங்க? என் பேர் தேவ். சாரை பார்க்கணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். சார், உங்களை பார்க்கறதுக்கு தேவன் ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லு. சரிங்க சார். ஏமா லக்ஷ்மி, சேரை கொண்டாந்து போடு. அந்த எம்டி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு. தேவ், நீங்க கோவப்படாதீங்க. அண்ணி இப்ப ஜெயில இருக்காங்க. அவங்கள வெளியே எடுத்த பின்னாடி தான் நாம இவனை ஏதாவது பண்றதுக்கு யோசிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் கார்டன்ல இருக்காரு, போய் பாருங்க. வா. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் தேவ். உட்காருங்க. கேபிகே கெமிக்கல்ஸ் உங்களோட தான்? ஆமா. அதுக்கு நீதான் எம்டியா? ஆமா. தேவ் சார், எங்க அண்ணி ரொம்ப நல்லவங்க சார். கோவத்துல படபடன்னு பேசுவாங்களே தவிர இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ப்ளீஸ் சார், நீங்க தான் எப்படியாச்சும் வெளியே எடுக்கணும். யாரு உங்க அண்ணி? சார், உங்க கம்பெனில ஜிஎம்மா ஒர்க் பண்ண சுபா தான் என்னோட அண்ணி. நீங்க சொல்ற சுபா யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற கேபிகே கெமிக்கல்ஸ் என்னோடது தான். சார், நீங்க கேபிகே கெமிக்கல்ஸோட எம்டி தாமோதரன் தானே? நீங்க சொல்ற கேபிகே கெமிக்கல்ஸோட எம்டி நான் தான். ஆனா என் பேரு மகேஸ்வரன். ஆனா நீங்க சொல்ற தாமோதரன் என் கம்பெனியோட ஜிஎம். எனக்கு டெல்லியில் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. அதனால நான் பெரும்பாலும் டெல்லியில் தான் இருப்பேன். அந்த தாமோதரனை நம்பி இங்க இருக்க கம்பெனியை ஒப்படைச்சிட்டு போனேன். ஆரம்பத்தில் கம்பெனியை நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருந்தான். கடந்த 6 மாசமா தான் இங்க ஏதோ தப்பு நடக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதை வச்சு அவனை விசாரிச்சேன். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு அவன் அடிச்சு சத்தியமே பண்ணான். அதை நம்பி நானும் விட்டுட்டேன். என் கம்பெனியை சீல் வச்சதுக்கு அப்புறம் தான் அவன் ஃப்ராடுன்னு நான் நம்பினேன். என் கம்பெனியோட எம்டின்னு சொல்லிட்டு அவன் பல தில்லுமுழுகளை பண்ணது இப்போதான் எனக்கு தெரிய வந்தது. இது சம்பந்தமா என் லாயர்கிட்ட நான் பேசி அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். என்னோட கஸ்டமர்களுக்கு தப்பான மெடிசன்ஸை சப்ளை பண்ணியிருக்கான். உங்க அண்ணி மேல உள்ள கேஸையும் என்னோட லாயரை விசாரிக்க சொல்லியிருக்கேன். தன்னை எம்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அந்த தாமோதரன் கிடைச்சிட்டா உங்க அண்ணியை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். அந்த கெஸ்ட் ஹவுஸை கூட அவன் தப்பா யூஸ் பண்ணியிருக்கான். இப்ப ஏதாவது பண்ண முடியுமா சார்? இப்போதைக்கு நாம எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஃப்ராடு தாமோதரன் கிடைக்கட்டும், என் லாயர் வரட்டும். இது விஷயமா நான் பேசிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். கவலைப்படாதீங்க. நாங்க வரோம். போயிட்டு வாங்க. என்ன பவி, கதையை வேற மாதிரி போகுது. நீங்க அவசரப்பட்டு அவர் மேல கை வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமாம் பவி, இவரு நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமா என்ன? எனக்கு என்னமோ உண்மைதான் தோணுது. ஒருத்தர் மேல தலைமறைவுன்னு கேஸ் இருக்கிறப்போ அவங்க எப்படி இப்படி வெளியே தைரியமா சுதந்திரமா இருப்பாங்க? இப்ப நாம வந்த மாதிரி போலீஸ் வந்தாங்கன்னா மாட்டிப்பாங்கன்னு தெரியாதா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏய் சார், அங்க எங்கடா போற? அந்த ஏட்டையா தான் அங்க இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ண சொன்னார். அதான் போயிட்டு இருக்கேன். சார், பிரபு சார் தானே நீங்க? ஆமா, நீ? சார் என்ன சார், என்ன போய் உங்களுக்கு தெரியலையா? நவீன் சார், உங்க எதிரி பவித்ராவை கத்தியால குத்துறேன். கோர்ட்ல கூட பாத்தீங்களா சார்? சரி சொல்லு, இப்ப என்ன விஷயம்? சார் அது சார், என்னங்க ஃபோன் பேசுங்க சார். யார் லைன்ல இருக்கா? பேசுங்க சார், உங்களுக்கே தெரியும். ஹலோ ஹலோ
நான் பிரியா பேசுறேன். யாருங்க? அதான் சார், தேவ ஆபீஸ் முன்னாள் ஜிஎம்மோட பொண்ணு. ஓ, அரைகுறையா ஒரு வேலை செஞ்சியே அவளா நீ? நான் நேரடியா செஞ்சிருந்தா அவ கதையை நான் அப்பயே முடிச்சிருப்பேன் சார். முன்னாடி நிக்கிறானே ஒரு விளங்காதவன், அந்த மடையங்கிட்ட ஒப்படைச்சதுதான் தப்பா போச்சு. சரி சரி, இப்போ எதுக்காக ஃபோன் பண்ண அதை சொல்லு. சார், எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும் சார். உள்ள இருக்க என்கிட்ட போய் உதவி கேட்குற? நான் இப்போ என்ன உதவி செய்ய முடியும்? நீங்க நினைச்சா தாராளமா செய்ய முடியும் சார். நானும் எங்க அண்ணனும் உள்ள இருக்கோம். பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில எங்க அம்மா தனியா இருக்காங்க. அவங்க தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு இடம் வேணும் சார். அன்னைக்கு நீங்க கோர்ட்ல கூட என்ன உதவி வேணாலும் கேளு செய்யறேன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் சார் கேக்குறேன். சரி, கவலைப்படாத. நான் உள்ள இருந்தாலும் என்ன நம்பி நீ உதவி கேட்டிருக்க. செய்யாம இருப்பேனா? கண்டிப்பா இந்த உதவியை நான் உனக்கு செய்றேன். உங்க அம்மா சேஃப்டியான இடத்துல இருப்பாங்க, போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னும் 10 நாள்ல நான் வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் உன்னையும் உன் தம்பியை நான் வெளியே எடுத்துடுறேன். சார், இப்ப நீங்க சொன்னதே நான் வெளியில வந்த மாதிரி இருக்கு சார். நீங்க வெளியில வந்தாலே நானும் வெளியில வந்த மாதிரி தானே? அப்படி நான் வெளியே வந்துட்டேன்னா நான் உங்க அடிமை சார். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் கேட்டு நடப்பேன். நான் வச்சிடுறேன் சார். சார் கொடுங்க சார். சார் என்னையும் அப்படியே கொஞ்சம் வெளியே எடுத்துருங்க சார். கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். யா சார், உங்களை பார்க்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. யாரு? ருத்ரா சபாபதின்னு சொல்றாங்க சார். ருத்ரா சபாபதியா? ஆமா சார். என்ன விஷயம்? அபார்ட்மெண்ட் ஒன்னு கட்டணுமா, அது விஷயமா பேசணும்னு சொன்னாங்க. ஓ சரி, உள்ள அனுப்பு. சரிங்க சார். மே கம் இன் சார்? யா ப்ளீஸ். முதல்ல உட்காருங்க. நான் உங்க கூட உட்காந்து கதை பேச வரல. ஏதோ அபார்ட்மெண்ட் கட்டுற விஷயமா பார்க்கணும்னு சொன்னீங்களா? அப்படி சொன்னா தானே உள்ள விடுவாங்க, அதனாலதான் சொன்னோம். ஏய், எதுக்காக அப்படி சொன்னீங்க? எதுக்காக சொன்னமா? கதையை முடி. ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். பணம் எல்லாம் வேண்டாம், உன் பணம் தான் வேணும். எதுக்காக சொன்னமா? உன் கதையை முடிக்க. நோ நோ நோ, ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். பணம் எல்லாம் வேண்டாம், உன் பணம் தான் வேணும். என்னங்க, என்னாச்சு? இந்தா தேவ். பொக்கே தானா? யார் நீங்க? என்ன தெரியல, நான் தான் ருத்ரா, உன் கூட ஊட்டி கான்வென்ட்ல படிச்சனே. ஓ நீயா? என்ன ருத்ரா, ஆளே அடையாளம் தெரியாம இருக்க. தேவ், இவர் என்னோட ஹஸ்பண்ட் சபா. ஹாய், நைஸ் டு மீட் யூ. இது என்னோட வைஃப் பவித்ரா. ஹாய். ஹலோ. பவி, இது ருத்ரா. நானே இவ்வளவு ஊட்டி கான்வென்ட்ல 10th வரைக்கும் ஒன்னா தான் படிச்சோம். அப்பவும் இதே மாதிரி தான், எப்பவும் குடும்பத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் என்ன பண்ற ருத்ரா? என்ன திடீர்னு சென்னைக்கு வந்திருக்கேன்? தேவ், படிப்பு முடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வேலைக்கு போய் சம்பாதிச்சு பெரிய பணக்காரியாக விரும்பல. நாம பிறந்த இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதான் சோஷியல் சர்வீஸ்ல என்ன நான் ஈடுபடுத்திக்கிட்டேன். அப்ப எனக்கு அறிமுகமானவர் தான் இவரு. 2 பேரும் லவ் பண்ணோம், வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால யார்கிட்டயும் சொல்ல முடியல. சாரி தேவ். ஏய், இட்ஸ் ஓகே. உன்னோட கல்யாணம் மாதிரி தான் எங்களோட கல்யாணமும் ரொம்ப சுவாரஸ்யமா நடந்துச்சு. அப்புறம் ருத்ரா, எங்க ஊர்ல அனாதை குழந்தைங்களுக்கு ஆசிரமம் கட்டிட்டு இருக்கோம். வாவ். அதுக்காக வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக
எங்களால முடிஞ்ச ஃபண்ட்ஸை இங்கேயும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது விஷயமா தான் சென்னைக்கு வந்தோம். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா ருத்ரா, எங்க ஸ்டே பண்ணிருக்கேன்? சென்னையில இறங்கினதும் உன்னதான் நேரா பார்க்க வந்தேன். இனிமேதான் இங்க எங்கேயாவது லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கணும். எனது லாட்ஜ்ல தங்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க நம்ம வீட்லயே தங்கிக்கலாம். தேவ், இது ஒரு நாள்ல முடியிற வேலையே இல்ல. 10 நாளோ 20 நாளோ கூட ஆகும். பரவாயில்ல, ஒரு மாசம் ஒரு வருஷம் கூட ஆகட்டுமே, எங்க வீட்ல தங்க கூடாதுன்னு இருக்கா? எதுக்கு தேவ் தேவையில்லாம உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு? எங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு? உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா தாராளமா தங்கிக்கலாம். எங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. ருத்ரா, வீட்டுக்கு வா, வீடு பிடிச்சிருந்ததுன்னா தங்கிக்கோ, போதுமா? சரி. ஆமா, திங்ஸ்லாம் எங்க இருக்கு? வெளியில இருக்கு. ஓகே, வாங்க போலாம். வா போவி. கல்யாணத்துக்கு போனவரு இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு மிஸ். பிறந்ததும் பெத்தவங்களை முழுங்குனா, கட்டி கொடுத்ததும் கட்டுனவனையும் முழுங்கிட்டா. பொண்ணாச்சேன்னு பாவப்பட்டு கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு ஏன் புருஷனையும் முழுங்கிட்டா. இவளுக்குன்னு ஒன்னும் பிறக்கல, பிறந்திருந்தா அதையும் முழுங்கிருப்பா. இன்னும் எத்தனை பேரை முழுங்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. வளர்த்தவ ஒருத்தி நான் இருக்க, என்னையும் முழுங்கிட்டு போ, அப்பவாது உன் பசி தீருதான்னு பாப்போம். இவெல்லாம் பிறக்கலேன்னு யாரு அழுதா? இத்தனை பேரை முழுங்குறதுக்கு நீ பிறக்காமே இருந்திருக்கலாம். நீ எல்லாம் பிறந்து இந்த உலகத்துல என்னத்தை சாதிச்ச? இத்தனை பேரை தூக்கி சாப்பிட்டதுதான் மிச்சம். வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? போன உசுரெல்லாம் திரும்பியா வரப்போகுது? வாங்க வாங்க. ருத்ரா, ஷ், எதுவும் பேசாத. சரி. பாட்டி, யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு அது? எங்க பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல பாட்டி, என் கூட படிச்ச பொண்ணு. உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணுதான். உன் கூட படிச்ச பொண்ணா? யாருன்னு தெரியலையேடா, நீ சொல்லு. ருத்ரா பாட்டி, ஊட்டி கான்வென்ட்ல என் கூட படிச்சால. ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு கூட வந்திருந்தாளே, நான் பண்ண தப்புக்கு நீ இவ்வளவு அடிச்சு, அதனால நீ தூங்கிட்டு இருந்தப்போ உன் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு போனாளே, அந்த ருத்ரா தான். அப்படியா? அந்த ருத்ராவா இது? ஆமா பாட்டி. என்ன நடந்தது? ஸ்கூல் லீவ்ல இவன் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தா. 2 பேரும் எப்பவுமே ரொம்ப சேட்டை பண்ணுவோம். இவ்வளவு நானும் டிராமா போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்ணோம் தெரியுமா? பாட்டி துவைச்சு காய வச்சிருந்த சேலை எடுத்துட்டு வந்து இவளை கட்டிக்க சொன்னேன். இவன் என்னடான்னா மாட்டேன், பாட்டி பார்த்தா திட்டுவாங்கன்னு சொன்னான். நான் தான் கட்டிட்டு வந்தே தீரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கட்ட வச்சேன். நாங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அந்த பக்கமா வந்த பாட்டி இவ புடவை கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, எதுக்காக நான் தோச்சு வச்சிருந்த புடவைய நீ அழுக்கு பண்றேன்னு சொல்லி அவளை அடிச்சிட்டாங்க. இவ என்னடான்னா, நான் இல்ல தேவ் தான் எடுத்து கொடுத்தான்னு சொன்னான். பாட்டி அதெல்லாம் கேட்காம, என் பேரும் அப்படிலாம் செய்ய மாட்டான், நீ தான் அப்படிலாம் பண்ணிருப்பேன்னு சொல்லி திரும்பவும் பாட்டி இவளை அடிச்சிட்டாங்க. இந்த குறும்புக்காரி அதை மனசுல வச்சுக்கிட்டு பாட்டி தூங்கிட்டு இருந்தப்போ அவங்க முடிய கண்ட மெனிக்கு கட் பண்ணி விட்டுட்டான். சரியான வாளு. தூங்கி எந்திரிச்ச பாட்டி ஒரே கத்து, இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, உடனே போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸ்கூல்லயே இந்த பொண்ணு இப்படிதான்
இவ தப்பு பண்ணாம யாராவது இவள தண்டிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க யாரா இருந்தாலும் விட மாட்டான். சின்ன புள்ளையில இருந்தே பயங்கர போல்டானவன். ருத்ரா, நீ இப்போ அப்படிதான் இருக்கியா? ஆமா தேவ். எப்படி இருக்கீங்க பாட்டி? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் பாட்டி. பாட்டி, இவர் என்னோட ஹஸ்பண்ட். ஓ வணக்கம் பாட்டி. எத்தனை பசங்கம்மா? இன்னும் குழந்தைங்க இல்ல பாட்டி. பாட்டி, ருத்ரா இப்ப மதர் தெரசா மாதிரி பொது சேவையில இறங்கியிருக்கா. ஓ அப்படியா? அது சம்பந்தமா தான் சென்னைக்கு வந்திருக்கா. சரி சரி. நம்ம வீட்ல தான் தங்க போறோம். நீ அந்த பத்மினி ரூமை ஒதுக்கி கொடுத்துட்டேன்னு? சரி, நீங்க மேல ரூம்ல தங்கிக்கோங்க, நான் காஃபி கொடுத்து அனுப்புறேன். சரிங்க பாட்டி. வாங்க போலாம் பவி. வாங்க. நீங்க 2 பேரும் இந்த ரூம்லயே தங்கிக்கங்க. ஓகே, நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ண சொல்றேன். ஓகே, வா பவி. Sorry to disturb you. It's okay. ரூம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? ஓகே, பட் என்னன்னா ஏதாவது வசதி குறைவா இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தனியா ஏதாவது ஒரு வீடு ரெண்டுக்கு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். நாங்க நினைச்ச நேரத்துக்கு வெளியில போவோம் வருவோம். அது போயிட்டு வாங்க. யார் வேண்டான்னு சொன்னாங்க? அது இல்ல, உனக்கும் பாட்டிக்கும் ஏதாவது தொந்தரவா இருக்குமேன்னு தான். எங்களுக்கெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்ல. நீ ஏன் அப்படி நினைக்கிற? இல்ல தேவ், அது பாரு ருத்ரா, உங்களால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதே மாதிரி எங்களாலேயும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்க இங்கேயே தங்கிக்கங்க. ஓகே? அப்படியே உங்களுக்கு இங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஓகே தேவ். சரி, ரெடி ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி. ஓகே? நிஷா குட்டி, வாங்க நான் ட்ரெஸ் கழட்டி விடுறேன். ஒண்ணு வேணாம், எனக்கு கழட்டிக்க தெரியும். நீங்க வெளிய போங்க. போங்கன்னு சொல்றல. பத்மினி, பத்மினி, போங்க. என்னங்க அத்தை? பத்மினி, நிஷாவுக்கு இந்த பாலை கொடுத்துட்டு வாமா, நம்ம 2 பேர் காஃபி சாப்பிடலாம். என்னம்மா இன்னும் நின்னுட்டு இருக்க? பாலை கொடுத்துட்டு வா. அத்தை, நீங்களே கொண்டு போய் கொடுங்களேன். ஏன்? நிஷா குட்டியோட யூனிஃபார்மை கட்டலான்னு போனேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்லி கையை தட்டி விட்டுட்டான். இப்ப பாலை கொண்டு போய் நான் கொடுத்து குடிக்காம இருந்துட்டா என்ன பண்றது? பத்மினி, அடி மேல அடி வச்சாதான் அம்மியும் நகரும். ஒரு தடவைக்கு 4 தடவை நீ அவளை ஒட்டி ஒட்டி போனாதான் அவளும் உன்கிட்ட வருவா. நீ விலகி விலகி போனா அவ உன்னை விரட்டி விடதான் செய்வா. இப்ப அவ பாலை குடிக்காம போனானா விட்டுரு. ஐயோ அத்தை, குழந்தை பசியில சுருண்டு போயிடுவாள் அத்தை. பசி வந்தா தன்னால அவ உன்கிட்ட ஓடி வந்துருவா. 5ல விளையாதது 50லயும் விளையாது. 5 வயசுல அடம் பிடிக்க விட்டுட்டோம், ஆயுசுக்கும் அடம் பிடிச்சு காரியத்தை சாதிச்சுக்கணும்னு தோணும். அதனால இப்ப கொண்டு போய் கொடு, என்னதான் பண்றான்னு பாப்போம். சரிங்க அத்தை. நிஷா குட்டி, இந்தாங்க பால். கொடுங்க, நானே ஆத்திக்கிறேன். ஐயோ விடுங்க, சூடு. ஒரு நிமிஷம் இருங்க, நானே ஆத்தி கொடுக்குறேன். கொடுங்க.